Hello everyone, welcome back to my channel Creative Nest of Nithya. கிச்சனில் கேஸ் ஸ்டவ்க்கு பின்னாடி வர ஒரு டைலுக்கு அந்த பேக்ரவுண்டில் வர டைல்ஸ்க்கும் சிம்னி கீழே வர டைலுக்கும் நான் ஒரு வால் ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் நினச்ச மாதிரி அது தப்பான ஸ்டிக்கர் அனுப்பிட்டாங்க. திருப்பி நான் அதை கொடுத்து ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக நான் சொன்ன ப்ராடக்ட் வந்தது. இது வந்து ஒரு ரங்கோலி ஸ்டிக்கர் தான், வால் ஸ்டிக்கர். இந்த மண்டேலா டிசைன், இந்த ரங்கோலி டிசைன் எல்லாம் இப்போ கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி நான் 2-3 வீடியோஸ் பார்த்தேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் நான் பிளான் பண்ணி நான் கிச்சன் கேஸ்க்கு பின்னாடி, அந்த கேஸ் ஸ்டவ் பின்னாடி ஒரு டைலுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் நினச்ச மாதிரி இது அதே ப்ராடக்ட் அனுப்பிட்டாங்க. இது ஒரு 2 பீஸாக இருக்கும். ஸோ இந்த கலர் நான் எதுக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன்னா, என்னோடய கிச்சன் டைல் வந்து ஒரு ஐவரி கலர் அண்ட் லைட் பிஸ்கட் கலரில் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகி வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் தப்பான ப்ராடக்ட் அனுப்புனாலும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி எனக்கு கரெக்டான ப்ராடக்ட் கைக்கு வந்துடுச்சு. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி இந்த டைலை ஃபுல்லாக க்ளீன் தான் பண்ணி வைப்பேன். யூஸ்வலாகவே க்ளீன் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ட்ரை கிளாத்தெல்லாம் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு, ஏதோ ஆயிலெல்லாம் இருந்தானே இது ஸ்டிக் ஆகாதுன்னு நினச்சிட்டு நல்லா ட்ரையான ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது ஸ்டிக் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் இது கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா இது நான் நிறைய வால்பேப்பரெலாம் ஒட்டியிருக்கேன், ஒரு ரூம் ஃபுல்லாக கூட ஒட்டியிருக்கேன். ஆனால் அது எனக்கு பெரிய வேலையாக தெரியல. இந்த சின்ன ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் ஏர் பபிளெல்லாம் வந்துருச்சு. அதுவும் இந்த டைலுக்கு மேலே ஒட்டும் போது இது டக்குன்னு நம்ம லைட்டாக வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா போய் ஸ்டிக் ஆயிடுது. இதுலேயும் நான் ஒரு 2 தடவை எடுத்து தான் ஒட்டியிருக்கேன். யாராவது ஹெல்ப்போடு பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் தனியாக பண்ணதுனால கொஞ்சம் எனக்கு மேலே கீழே வந்துருச்சு. திருப்பி நான் எடுத்து தான் ஒட்டினேன். அப்படி ஒட்டியுமே கீழே இருக்கிற டைலுக்கும் மேலே இருக்கிற டைலுக்கும் கொஞ்சம் நடுவில் ஒரு கேப் மறுபடியும் வந்துருச்சு. மறுபடியும் நான் இந்த என்டையர் கீழே இருக்கிற இந்த மெயின் ரங்கோலி டிசைன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கரெக்டாக ஒட்டியிருக்கேன். நான் எடுக்கும் போது பயந்துட்டு தான் இருந்தேன், ஏதோ கிழிஞ்சிருமோ, அந்த ஸ்டிக்கரோட க்ளூ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஃபீல் ஆயிருமோன்னு நினச்சேன். பட் கரெக்டாக நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. இப்போ ஓவரால் ஃபைனலாக இந்த லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ இது என்னோடய டைலுக்கு, என்னோடய இந்த கிச்சனோட தீமுக்கு இது நல்லா சூட் ஆகிடுச்சு. லுக் வைஸும் ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே, நான் நினச்ச மாதிரியே இந்த டிசைன் எனக்கு இந்த கிச்சனுக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு. நான் ஏதோ ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு அதெல்லாம் விட இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஃபைனலாக நான் எதிர்பார்த்ததோடு ரொம்ப நல்லா வந்திருந்தது. என்றைக்குமே இந்த ஸ்டிக்கர்ஸ் கூட ஒரு குட்டி பீஸ் வரும், அதை வந்து பக்கத்து வந்து ஃப்ளாக் பாயிண்ட் மேலே போட்டாச்சு. இப்போது கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த கேஸ் ஸ்டவ் பின்னாடி பேக்ரவுண்ட் இப்போ இப்படி தான் இருக்குது. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.